அனைவருக்கும் வணக்கம். மனம் ஒரு அழகான வேலைக்காரன், ஆனால் ஆபத்தான எஜமானன் என்ற ஓஷோ அவர்களின் பொன் வரிகளை நினைவு கூர்ந்து இன்றைய வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி பார்ப்போம். இன்றைய வேலைவாய்ப்பு செய்தியானது அரசு உதவி பெறும் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிரந்தர பணியிடத்திற்கான வேலைவாய்ப்பு செய்தி. இந்த வேலைவாய்ப்பு செய்தி முழுவதாக தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி நாம் ஆசிரியர் மல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் கல்வி சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு ஆசிரியர்மலர்.com என்ற இணையதளத்து மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடம். இந்த பணியிடத்திற்கு ஆசிரியர்கள் தேவை. இந்த பணியிடமானது பொருளியல் பாடத்திற்கான காலி பணியிடம். இதற்குரிய கல்வி தகுதி பாருங்கள், பிஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ எக்கனாமிக்ஸ் வித் பிஎட் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சிலர் எம்எட் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதை விட நீங்கள் எம்ஃபில் பிஹெச்டி முடிச்சிருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். குறைந்தபட்ச கல்வி தகுதியானது பிஏ எம்ஏ எக்கனாமிக்ஸ் ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும். இதற்குரிய சம்பளமானது அரசு ஆசிரியர்களுக்கு வழங்கக்கூடிய சம்பளம் தான். இது அரசின் விதிகளுக்கு உட்பட்டு வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இவங்க நோட்டிஃபிகேஷனில். அடுத்ததாக பாருங்கள், இன சுழற்சியானது ஓசி அனைத்து பிரிவு, தமிழகத்தில் உள்ள அனைத்து பிரிவை சார்ந்த ஆண்கள் பெண்கள் அனைவரும் இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்த பாருங்கள், விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் 10/2/2025 பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி தான் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதியும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நேர்காணல் தேதி எதுவும் இதில் கொடுக்கல. விண்ணப்பித்து நாம் வெயிட் பண்ணோம்னா அவங்க இன்டர்வியூக்குரிய தேதியை நமக்கு அறிவிப்பாங்க, அல்லது இன்டர்வியூ அட்டன் பண்ண வேண்டிய தகவல்களை நமக்கு தெரிவிக்கலாம். இவங்க ஃபோன் நம்பர் எதுவும் கொடுக்கல, இமெயில் ஐடி எதுவும் கொடுக்கல. நாம் வழக்கமாக அரசு உதவி பெறும் பள்ளியில் நோட்டிஃபிகேஷன் பேப்பரில் வரக்கூடியதெல்லாம் இந்த மாதிரி தான் வருது. ஒரு சிலர் மட்டும்தான் ஃபோன் நம்பர் கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இவர்களுக்குரிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ், முன் அனுபவம் எதுவும் இவங்க கேட்கல. அதனால் நீங்கள் ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை இணைச்சி அனுப்புனீங்கன்னா அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். பொதுவாகவே நம்மகிட்ட என்ன கூடுதல் சிறப்பான கல்வி தகுதி, சிறப்பு தகுதி ஸ்பெஷலாக எது இருக்கோ அதை நீங்கள் அப்ளிகேஷனோட சேர்த்து இணைச்சி அனுப்புனீங்கன்னா அவர்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். நம்ம அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதை அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் ஒவ்வொரு வேலைவாய்ப்பு செய்திக்கும் நம்ம சொல்கிறோம். நீங்கள் தனியாக சுய விவரம் அடங்கிய ஒரு விண்ணப்ப படிவம் அப்படின்னு நீங்கள் டைப் அடிச்சுக்கோங்க. கம்ப்யூட்டர் சென்டரில் அடித்து அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே பயோடேட்டாலாம் என்ட்ரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு வலது பக்கம் கண்டிப்பாக உங்களுடைய ஃபோட்டோ வச்சுக்கோங்க. கீழே அந்த என்னென்ன நகல் நீங்கள் இணைச்சிருக்கீங்களோ, எந்தெந்த சர்டிஃபிகேட்டு நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அனைத்து விதமான சர்டிஃபிகேட்டோட நகலை இணைச்சி அது எந்த நகல் இணைச்சிருக்கோம்னு சொல்லி நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே சுய சான்றிதழ் கையெழுத்து போட்டுக்கோங்க. எல்லா சர்டிஃபிகேட் ஃபார்ம்லேயும் ஜெராக்ஸை கொடுத்து நீங்கள் அனுப்புங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க நான் நேரிலே போயிட்டு வரேன் ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் தபால் அனுப்பிடலாம். இப்போ நம்ம முன்னாடி போட்ட மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய சிறுபான்மையர் பள்ளிகளில் ஒரு 10 ஸ்கூலில் இருக்கக்கூடிய வேக்கன்சிக்கு நாம் வீடியோ போட்டிருந்தோம். அதில் சில நண்பர்கள் சொல்லியிருக்காங்க இது உண்மை இல்லை, இது பொய், நாங்கள் நிறையா தடவை இது மாதிரி அட்டன் பண்ணிட்டோம், அதில் சில ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஒரே மாதிரி பண்ணுவாங்கன்னு நம்ம எதையும் எதிர்பார்க்க முடியாது. ஒரு சில நேரம் ஆட்கள் அவங்க தயார் பண்ணி வச்சுருந்துருக்கலாம், ஒரு சில நேரம் ஆட்கள் தயார் பண்ணாமல் இருக்கலாம், இந்த எக்ஸாம் மூலமாக எடுக்கலாம். அது நம்ம எதையுமே உறுதியாக சொல்ல முடியாது. நமக்கு வந்திருக்க நோட்டிஃபிகேஷனை நாம் அவங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறேன். மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம முயற்சி செய்கிறது நம்மளோட விருப்பம்தான். முயற்சி செய்யறனாலும் செய்யலாம், முயற்சி செய்யாமல் இருக்கிறவங்க இருக்கலாம். ஆனால் முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார், அந்த பழமொழிக்கு ஏற்றப்போ தான் நம்ம செயல்பட வேண்டியிருக்கு. ஏன்னா வேலையின்மை இன்றைக்கி அதிகமாக இருக்குது, வேலை வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது. அந்த கிடச்சிருக்கக்கூடிய வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கிறணும் அப்படின்னு சொல்லி போட்டி போட்டு அப்ளை பண்ணுறவங்க ஓடுறவங்க நிறையா பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஒரு போஸ்ட்டுக்கு நிறையா பேர் மோதுறாங்க. ஆனால் நம்ம யாருக்கு கிடைக்க முடியாது. ஓப்பன் காம்படிஷனாக இருந்தால் இதுவும் அதிகமான போட்டியாக இருக்குது. அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ணுவோம், நமக்கு கிடைச்சா லக்கு. அதே மாதிரி அதற்கான முயற்சிகள் உங்களுக்கு நீங்கள் எடுத்துடலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு பின்னாடி வருத்தப்படக்கூடாதுல்ல, நம்ம முயற்சி எடுக்காம விட்டுட்டோமேன்னு. அதனால் நம்மளால் முயற்சி செய்கிறத செஞ்சு பார்ப்போம், கிடைச்சா லக்கு தான். அடுத்ததாக பாருங்கள், இந்த பணியிடத்திற்கான விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க. தாளாளர் சுப்பிரமணிய சாஸ்திரியார் மேல்நிலைப்பள்ளி, ஆரணி,
திருவண்ணாமலை மாவட்டம். இந்த பள்ளியானது எப்படி எங்கன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். காரனேசன் இலவச ஆரம்ப பாடசாலை சங்கம், அந்த சங்கத்திலேருந்து தான் இந்த பள்ளியை நடத்துகிறாங்களாம். அந்த சங்கம் நிர்வகிக்கக்கூடிய பள்ளிகளில் இதுவும் ஒன்று. இந்த சுப்பிரமணிய சாஸ்திரியார் மேல்நிலைப்பள்ளி, இந்த பள்ளியில் ஏற்பட்டிருக்கு தான் இந்த பிஜி டீச்சர்ஸ் வேக்கண்டு. அது ஒரே ஒரு போஸ்ட்டு தான். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் சொல்கிறாங்க அரசு உதவி பெறும் பள்ளினாலே ஏற்கனவே பேசி வச்சுருக்காங்க அப்படி. நமக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அந்த நோட்டிஃபிகேஷனை நான் உங்களுக்கு தகவலாக பகிர்றேன். நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள், இதில் மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் பதிவிடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கேரளா டீச்சர்ஸ், அதாவது கேரளா அவருக்கு நேட்டிவ்னு நினைக்கிறேன், ஒரு சப்ஸ்கிரைபர் நமக்கு கமெண்ட் பதிவிட்டிருந்தார். மத்திய அரசு நடத்தக்கூடிய சிடெட் ஆசிரியர் தகுதி தேர்வு அவர் எழுதி பாஸ் பண்ணியிருக்கா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, கேரளா அரசு நடத்தக்கூடிய கேரள மாநிலத்துடைய தகுதி தேர்வு பாஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வில் ஒன்றில் பாஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இப்போது ஒவ்வொரு மாநிலத்துலேயும் ஒவ்வொரு விதமான மொழிப்பாடம் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டீச்சர் ட்ரைனிங் பார்த்திங்கன்னா மொழிப்பாடம் வந்து தமிழ், ஆங்கிலம் இருக்கும். கேரளாவில் பார்த்திங்கன்னா கேரளா மலையாள மொழி, ஆங்கிலம் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வேறுபடும். இப்படி இருக்கும்போது அவர் எந்த மாநிலத்து மொழியை பாடத்திட்டத்தில் படித்தாருன்னு தெரியலை. 2 மாநிலத்துடைய தகுதி தேர்வில் பாஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேல்நிலைப் பள்ளிகளில் காலி பணியிடத்திற்கு நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்ளை பண்ணலாம். அவர்கள் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாம் பார்த்துட்டு தான் எடுக்க போகிறாங்க. அவங்களுக்கு அது எலிஜிபிளாக என்னன்னு தெரியணும். ஏன்னா மொழிப்பாடம் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வேறு மொழிப்பாடம் இருக்குது. அப்போ கேரள மொழி படிச்சுட்டு தமிழக அரசு உதவி பெறும் பள்ளியில் வேலைக்கு எடுப்பாங்கன்றது சொல்ல முடியாது. அதே மாதிரி நீங்கள் தமிழை படிச்சுட்டு கேரளா அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வேலைக்கு எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் வேறு மொழி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, இந்த மாதிரி தருமபுரி மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கன்னடம் ஒரு மொழியாக இருக்குது சில ஸ்கூல்களில். அங்கே வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் கன்னடம் படிச்சிருந்தீங்கன்னா. அதே மாதிரி கேரள மொழி கற்றுக் கொடுக்கக்கூடிய பள்ளிகள் இருந்தால் நீங்கள் அங்கே வந்து நீங்கள் டீச்சராக போகிறதுக்கு அந்த காலி பணியிடத்துக்கு உங்களை எடுப்பாங்க. ஆனால் மற்ற இடங்களில் எடுப்பாங்கன்றது சந்தேகமானது. இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் மேலும் எனக்கு தெரிஞ்ச தகவல் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். வேறு ஏதாவது தகவல் தெரிஞ்சால் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஆசிரியர் மலை சேனலை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிறப்பான வேலை கிடைக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி.